மண்ணுக்கு மாண்பாகி நின்றானை தன்னார் தமிழளிக்கும் தன் பாண்டி நாட்டானை பெண்ணாலும் பாகனை வேடும் பெருந்துறையில் கண்ணார் கழ்காட்டினாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கால் அம்மானாய். திருவாசகம். தமிழுக்கும் இங்கே பக்கத்தில் அமர்ந்திருக்கும் பெரியோர்கள், தூரத்தில் கேட்டுக்கொண்டிருக்கும் பெரியோர்கள், சிறியோர்கள் மற்றும் ஆன்மீக செம்மாயர் விளங்கக்கூடிய நடுவர் ஐயா அவர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நடுவர் ஐயா அவர்கள் பார்த்தீங்கன்னா என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில்லுன்னு ஒரு ஐஸ்கிரீம் கொடுத்துட்டு சாமி கும்பிடுறா, இன்னும் நல்லா கூலிங்காக வந்து சாமி கும்பிடுவார். அது மாதிரி இப்போது எதிரணியிலே நமது ராஜ்கமல் ஐயா வந்து பார்த்தோன்னா மிக சிறப்பாக பேசுகிறார். அறிவியல் 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 எல்லாம் அறிவியல் தான். அறிவியல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளான விஷயம். பயன்படுத்துவது அறிவியல், மனிதர்கள் பயன்படுத்துவது அறிவியல். ஆனால் மனிதனை பண்படுத்துவது ஆன்மீகம். ரொம்ப முக்கியம். பயன்படுத்துவது அறிவியல், பண்படுத்துவது ஆன்மீகம். ஆன்மீகம் நல்ல கருத்து. இப்போ மனிதன் வந்து எல்லா விஷயத்தையும் பயன்படுத்துவான். சிம்பிளான ஒரே ஒரு விஷயங்க. இன்னைக்கு சைக்கிள் யூஸ் பண்ணிக்கிறோம், நாளைக்கு பைக் யூஸ் பண்ணுவோம், நாளைக்கு கார் யூஸ் பண்ணுவோம், எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவோம். சரி, இதெல்லாம் கொடுங்க. அறிவியல் 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 பேசுறாரு. அவங்க பசங்களுக்கு காரு, ஏசி, ஃப்ரிட்ஜு, ட்ரெயின்னு பேர் வைக்க வேண்டியது தானே? எதுக்கு கயிறுன்னு வச்சுக்கிறாரு பேரை, யாழின்னு எதுக்கு பேர் வச்சுக்கிறாரு? அறிவியல் சம்மந்தப்பட்ட பேசி பேர் வச்சிருக்கணும். அறிவியல் தான் பயன்படுத்தல. மைக் இல்லாமல் பேச முடியாதுன்னு சொன்னாங்க. அங்கே மைக்குன்னு பேர் வைக்க வேண்டியது தானே, ஸ்பீக்கர்னு வைக்க வேண்டியது தானே? எதுக்கு இங்கே வந்து ஆன்மீக சம்மந்தமாக பேர் வைக்கிறாங்க? கயல்விழி அப்படின்னா அவருக்கு வந்து பேர் வச்சுக்கிறாரு அவங்க பொண்ணுக்கு. கயல்னா மீன், வீணா கண்கள், மீனை போன்ற கண்களை உடையவள் மீனாட்சி. மறைமுகமா வந்து மீனாட்சி என்ற ஒரு அம்மன் பெயரை அவர் பொண்ணுக்கு வச்சுக்கிறாரு. ஆனா அறிவியல் பேச ஆரம்பிக்கிறார். ஆனா அறிவியல் பேசுறாரு. தெருவில் அடுத்த விஷயம், இப்போ அறிவியல் அறிவியல் பேசிட்டு இருக்காங்க. எவ்வளவு அறிவியல் வந்தாலும் சரி, இப்போ ஒரு அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வார்த்தை வந்து வாயில் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சு வர வைக்கிறதுக்காக ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது நம்ம தமிழர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழுக்கு போயிருக்காரு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சில அங்கே இருக்கிற டாக்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த அங்கே இருக்கிற பேஷண்ட்டுக்கு வந்து பேச்சு வர வைக்கணுன்றதுக்காக ட்ரீட்மெண்ட் எவ்வளோ கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா திருப்புகழ் அப்படின்ற ஒரு பாட்டு, முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிற சத்தி சரவண முத்துக்கொரு வித்துக்குருவரை என ஒரு முற்கற்பர மற்கு சுருநீர் உட்பட்டது கற்பி திருவர் முப்பத்து வர்க்கத்தமரம் அடிவேடி அப்படின்ற அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழை அங்கே ட்ரெயின் அப் பண்றாங்க. இந்த திருப்புகழ், அந்த திருப்புகழை பாடினா பேச்சு தானா வரும். ஆமா, என்ன நாக்கு சொல்லணும். அது மட்டும் ஏங்க, அறிவியல் நூல்னா அறிவியல் சம்பந்தப்பட்ட மனதில் எழுதிட்டு இருக்கணும். அருணகிரிநாதர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருப்புகழ் பாட்டை வந்து அருள் இருக்காரு. சரி, ஓகே, இந்த விஷயம்லாம் ஓகே, ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அங்கே நம்ம தமிழ்நாட்டில இருந்து போன தமிழ் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டை கேட்குறாரு. கேட்கும்போது, ஏங்க நீங்கள் எதுக்கு இந்த பாட்டு இங்கே பாடிட்டு இருக்கீங்க, ஒன்றும் புரியலையே. இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அருணகிரிநாதர் முருகனை வச்சு அருளிய ஒரு திருப்பதிகம். அது இதை பாடுறீங்களே, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற டாக்டர் கிட்ட இவர் கேட்குறாரு. கேட்கும்போது அந்த டாக்டர் சொல்றாரு, அது திருப்புகழா திருமந்திரமா என்ன ஏதோ அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. அந்த பாட்டை நாங்கள் ப்ராக்டிஸ் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக பேஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ இதை விட நம்மளுக்கு என்னங்க ஒரு 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 ஆன்மீகம் இதோட வேற என்ன வேணும்? எவ்வளோ பெரிய விஷயம் இந்த விஷயத்தோட வேற என்ன வேணும்? அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப வித்தியாசமாக சொன்னார். பாகிஸ்தானில் போர் நடக்குதுன்னாரு. சில அணு ஆயுதங்கள்லாம் வந்து விடுத்து அவங்களை வந்து பயமுறுத்தி அவங்களை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஆன்மீகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசுரர்கள்லாம் வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா போருக்காக வராங்க. அப்போ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சிலர்லாம் வந்து சிம்பிள் விஷயம்,
தேவேந்திரன், அதுக்கப்புறம் வந்து திருமால், இது மாதிரி வந்து அவங்களாம் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அசுரர்களுடைய யுத்தத்துக்காக போறாங்க. அப்படி போகும்போது ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு தேராகவும் சில ஆயுதமாகவும் வந்து நிற்கிறாங்க. யாருக்கு? சிவபெருமானுக்கு நிற்கிறாங்க. நிற்கும்போது என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆயுதத்தால தான் என்ன ஆகுதுன்னா நம்ம இந்த இடத்துல நம்ம வந்து ஜெயிக்க முடியும் சிவபெருமானாலேயே அப்படின்னு நினைக்கிறாங்க. தேவேந்திரன், திருமால், பிரம்மா, அது மாதிரி சில விஷயம் இது மாதிரிலாம் வந்து நம்ம மூலமா தான் ஜெயிக்கிறாங்கோ அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா சிவபெருமான் நினைக்கிறாரு, இவங்க மனசுல நினைக்கிறதுலாம் இவருக்கு தெரியுது. யாருக்கு? சிவபெருமானுக்கு தெரியுது. அப்போ ஒரே ஒரு முறை சிரிக்கிறாரு. சிரிச்ச உடனே வந்து முப்புறமா இருந்து போகுது. அந்த அளவுக்கு ஆன்மீகம் நடந்த பூமி இந்த பூமி. சிம்பிளான விஷயங்க. இப்போ திருவாசகம், திருமந்திரம், தேவாரம், திருப்புகழ், மகாபாரதம், திருப்புகழ், இந்த மாதிரி விஷயங்கள், இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில மொழியிலையோ இல்லை வேற எந்த பிரெஞ்சு மொழியிலையோ இதெல்லாம் வந்து இயற்றப்படலை. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் இயற்றப்பட்ட நூல்கள் எல்லாமே மாதிரி. இப்போ பூமியில வந்து எத்தனையோ நாடு இருக்குது. அமெரிக்கா பெரிய நாடு, பெரிய வல்லரசு நாடு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆசியா வந்து பார்த்தீங்கன்னா பெரிய நாடு, ரஷ்யா பெரிய நாடு, வந்து தீவிரவாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பெரிய நாடு. ஆனால் ஆன்மீக பூமி அப்படி என்று சொன்னால் இந்தியா மட்டும்தான் அது. ஆன்மீக பூமி எத்தனையோ பேர் சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா வல்லரசு நாடுங்க, அணு ஆயுதத்தில் சிறந்த நாடு, காசுல சிறந்த நாடு, இது மாதிரி விஷயத்த சொல்லுவாங்க. ஆனால் ஆன்மீக பூமி என்று சொன்னால் அது இந்தியாவையே குறிக்கும். குறிப்பாக இந்தியாவில் தமிழ்நாட்டையே குறிக்கும். அப்போ தமிழ்நாட்டையே குறிக்கும். அப்போ நம்ம தமிழர்களாக பிறந்ததுக்கு எவ்வளோ பெருமைப்பட்டிருக்கு பாருங்க. இப்போ அறிவியல் சொல்றாங்க. சிதம்பரத்தில் இருக்கிற நடராஜர் பெருமாள் கோயிலில் நடராஜர் வந்து கால் ஊன்றி நின்றுக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா பூமியுடைய சென்டர் பிளேஸ். இது எப்படிங்க? இப்போ வந்து எந்த சயின்டிஸ்ட் வந்து பார்த்தா இப்போதான் சொல்றாங்க வேர்ல்டு சென்டர் பிளேஸுங்க, நாசாவில் வந்து கண்டுபிடிச்சான், அமெரிக்காவில் வந்து கண்டுபிடிச்சான்னு சொல்றாங்க. அப்போலாம் எந்த அறிவியல் வச்சு கண்டுபிடிச்சாங்க சொல்லுங்க? அப்போலாம் வந்து அந்த நேரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தை வந்து நிலைநிறுத்தினாங்க. அந்த அளவுக்கு சிறந்த பூமி நமது பூமி. அது மட்டும் இல்லை, இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் கீழே இருக்குது? இந்தியா வரைபடம் பார்த்தீங்கன்னா மேப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும். எவ்வளோ நீங்கள் ஆன்மீக பூமி சொன்னாலும் மேப்பில் வந்து அது கீழே தானே இருக்குதுங்க அப்படின்னு கேட்டாங்களாம். ஏன்னா இந்தியான்றது வேர் அப்படின்றது, ஒரு மரத்துக்கு வேர் அப்படின்றது ஆண்டி வேறா கீழே தானே இருக்கும். அந்த வேர் மூலமாக தான் எல்லாமே பரவும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஒரு ஆன்மீக பூமியால் நமது எல்லா நாட்டுக்குமே ஒரு வழிகாட்டுதலாக இருக்கக்கூடிய ஒரு ஆன்மீக பூமி தாங்க நம்ம பூமி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த ஒரு பாடல், பாரில் எல்லா தேசங்களில் நம்ம தேசம் உயர் தேசம், இதில் நாங்கள் பிறந்துள்ளோம், இதன் உணவு உண்டு வளர்ந்துள்ளோம், தனவந்தர்கள் பலர் ஆகியுள்ளார். தனவந்தர்கள்னா என்னது? வீரராமரை அவதரித்தார், கிருஷ்ணரும் அருள் கொடுத்தார். இவ்வளோ விஷயங்கள் நடந்த பூமிங்க அது. இந்த பூமியில் இருக்கும்போது நாம் அறிவியலை பற்றி பேசலாம். ஓகே, அறிவியல் தான் உண்மை. நான் அறிவியலை நான் பயன்படுத்தல சொல்ல. நீங்கள் சொன்ன மாதிரி மைக்கை நாங்கள் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம், இந்த வாகனங்கள்லாம் யூஸ் பண்ணி தான் இருக்கோம், இல்லைன்னு சொல்ல வரல. நாங்கள் எல்லா அறிவியலும் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்படி யூஸ் பண்ணாலும் அந்த அறிவியல் எங்கிருந்து வந்தது என்று சொன்னால் ஆன்மீகத்திலிருந்து மட்டும்தான் வந்திருக்கு. மனித மூளை இவ்வளவு விஷயம் சொல்றீங்களா? மனித மூளை அப்படின்ற விஷயம் எந்த அறிவியல் மூலமா கண்டுபிடிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டது? நான் சொல்றேன். மனித மூளைன்றது ஒரு கடவுளால் கொடுத்த வரம். அந்த மனித மூளையிலிருந்து தாங்க அறிவியலை கண்டுபிடிச்சிங்க. நீங்க எவ்வளவு பெரிய எப்படின்னா கண்டுபிடிங்க. நாங்க வான்வெளியில விண்ணது செலுத்தணும், ஆகாயத்தை போய் தொட்டோம், எதனா தொடுங்க. இறைவன் கொடுத்த மூளையிலிருந்து தானேங்க அந்த அறிவியலை கண்டுபிடிச்சிங்க. அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க அறிவியல் சொல்றீங்க? ஆன்மீகம் தானே சொல்றது. சரிங்க, இவ்வளோ கண்டுபிடிச்சாங்க. எந்த மிஷின்ல இப்போ ஒரு கரும்பு ஜூஸ் கிடையாது மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரும்பு எடுத்து விட்டோம்னா ஜூஸ் வரும். ஆனால் அதே கரும்பை எடுத்தார் ஒரு ஆன்மீகவாதி. அவர் என்ன பண்ணாரு? சில ஆன்மீக சிந்தனைகளை பரப்பினார். இவ்வளோ விஷயம் நடந்தாலும் ரத்தம் அப்படின்ற ஒரு விஷயத்த நீ எந்த அறிவியலில் போட்டு தயாரிக்க முடியும் சொல்லுங்க? மனிதனுடைய உடம்புல இருந்து தான் தயாராகும். மனிதனுடைய மாற்று ரத்தம், ஒரு மனுஷன் வந்து இன்னொரு மனிதன் வந்து ரத்தத்தை மாற்றி தான் கொடுக்க முடியும். அதான் அவங்க அறிவியல் செய்யும். அது தயாரிக்கிறதுக்கு எவனாலையும் முடியாது. அது ஆன்மீகம் மட்டும்தான். அப்படின்ற விஷயம் தான் வந்து கடவுள்.
நல்ல கருத்து. இன்னொரு விஷயம், அது மட்டும் இல்லை, இப்போ ஒரு கல்யாண மண்டபத்துக்கு போயிருந்தாங்க. அந்த கல்யாண மண்டபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரங்கு, அந்த ஓனர் வந்து ஒரு கான்ட்ராக்ட் எடுத்துருந்தான். அந்த குரங்கு என்ன பண்ணுது, அந்த குரங்கு வச்சு வேலை செய்கிறாங்க. வேலை செய்யும் போது என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏய் தம்பி அமைதியாக, அந்த குரங்கு என்ன பண்ணும், ஒரு கொம்பத்தை அடிப்போம். அடித்த உடனே என்ன பண்ணும், அது வேகமாக சாதத்தை எடுத்துட்டு போயிட்டு எல்லாருக்கும் போயிட்டு வந்துடும். அது நல்லா தான் செய்யும் அந்த குரங்கு வேலை. உடனே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இன்னொரு அடி அடிப்பான், சாம்பார் எடுத்துமா ஊற்றும். மறுபடியும் இன்னொரு அடி அடிப்பான், ரசம் எடுத்துமா ஊற்றும். இன்னொரு அடி அடிப்பான், மோர் எடுத்துமா ஊற்றும். அதுமாதிரி ஒவ்வொரு விஷயமா பண்ணு. இதை ஒருத்தன் பார்த்தீங்கன்னா என்னடா இந்த குரங்கு ஒவ்வொரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்படி செய்யும் போது பைத்தியார மாதிரி இந்த குரங்கு அடிச்சுக்கிட்டே இருக்கிறானே, இதுதான் நியாயம்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவங்க போயிட்டு அந்த ஆளை கேட்டான். கேட்கும் போது நீங்கள் எல்லாம் கேட்டதான் சொன்னீங்க, இப்போ நான் அடிக்கல, அந்த குரங்கு என்ன பண்ணுது பாருங்க. அவன் அதே மாதிரி அடிக்கல, சாம்பார் எடுத்துன்னு போச்சு, ஒருத்தர் தலையில கவுத்துச்சு. இப்போ அது மாதிரி நம்முடைய மனம் வந்து ஒரு குரங்கு மாதிரி. ஆன்மீகம் என்னும் தடியால் அடித்துக் கொண்டே இருந்தால் மனித வாழ்வு பண்படும். நல்ல கருத்து. இல்லைன்னா புண்படும். உண்மைதான். நீங்க அறிவியல்ல பயன்படுத்துங்க, நான் தப்பே சொல்லுங்க, அறிவியல் சிறந்ததுதான் இல்லைன்னு சொல்லலாம். ஆனா அதை விட மேலானது ஆன்மீகம். நீங்க எவ்வளவுனா பயன்படுத்துங்க. சிம்பிளான ஒரே ஒரு லாஜிக்ங்க. நம்ம ஊர்ல இருக்கிற குழந்தைங்க இல்ல நாமோ எல்லா விஷயத்தையும் பாருங்க. ஒரு விஷயத்த வந்து செய்ய ஆரம்பிச்சோம்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க. காலைல எழுந்து ப்ரஷ் பண்றாங்க, சாப்பிட்றாங்க, குளிக்கிறாங்க, துணி துவைக்கிறாங்க, எல்லா விஷயம். இந்த விஷயம் பண்ணும்போது ஒரு விஷயத்த பழக தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விஷயம் வந்து அடுத்தடுத்து வந்து வரும். இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயம், கோயிலுக்கு போங்க அப்படின்னா அது தினமும் கோயிலுக்கு போச்சு என்ன பண்ணும், சில பாசிட்டிவ் வைப்ரேஷன்லாம் வந்து அவங்களுக்கு கிரியேட் ஆகும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அதை ரெகுலர் ஆகிடுவாங்க. அப்படி ரெகுலர் ஆகும்போது வேற எந்த விஷயங்களும் இவங்களுக்கு வந்து மனசுல வந்து புகாது. அப்படி புகழனாவே அந்த மனமானது பண்பட்டு விடும். ஆனா இப்ப இருக்கிற அறிவியல் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, செல்போன் எடுத்துக்கிறாங்க, மேல தேவையில்லாத நிகழ்ச்சிகளை எல்லாத்தையும் பாக்குறாங்க. அறிவியல் இப்ப ஆன்மீகத்தை வச்சு கெட்டு போனவனு யாரெல்லாம் இருக்கிறானா கிடையாது. ஆனா அந்த அறிவியல் பயன்படுத்தக்கூடிய விஷயத்துல தான் வந்து கெடுதலே நடக்குது. ஒரு தீக்குச்சி எடுத்தீங்கன்னா விளக்கையும் ஏற்றலாம், குடிச்சியும் கொளுத்தலாம். உண்மைதானே? ஒரு கத்தி எடுத்தீங்கன்னா சமைக்கலாம், காய்கறி வெட்டலாம், ஒருத்தனை கத்தியால கொத்தலாம். ஆனா அந்த ரெண்டு நிகழ்ச்சியுமே நடக்கிறது எதால அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்மீக பண்பாளர் மட்டும்தான் காரணம். ஆன்மீக பண்பு, அந்த ஆன்மீக அறிவு இல்லைன்னா கத்தியத்தை குற்றதாக செய்வான். ஏன்னா அவனை சொல்லி குற்றம் இல்லை, அவன் ஆன்மீக அறிவு இல்லை, அந்த ஆன்மீக சிந்தனை இல்லை என்பதே காரணம். அப்போ ஒரு மனிதனை பண்படுத்துவது என்று சொன்னால் ஆன்மீகமே என்று நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்.